Hello everyone. UGC NET June 2025 செஷனுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி ஓப்பனா இருக்கு. ஜூன் 21ல இருந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென்டேட்டிவ் டேட்ஸா. அண்ட் எந்த சப்ஜெக்ட் என்னைக்கு நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இன்னும் கொடுக்கப்படலை. பிஃபோர் தட் நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்ம யூனிட் நம்பர் 9, அதாவது பீப்புள் அண்ட் என்வாயன்மெண்ட்ல லாஸ்ட் ஃபியூ எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட ஒரு டாபிக், அதை பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான டாபிக், நிறைய பேர் இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹார்ட்லி 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு இந்த மொத்த டாபிக் படிச்சு முடிக்கிறதுக்கே செலவாகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்ற ஒரு தலைப்பு. பிஃபோர் வி கோ இன்டு டுடேஸ் கிளாஸ், நம்ம ப்ரொஃபசர் அகாடமில யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட்டுக்கு நம்ம மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ்ல கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதுல சப்ஜெக்ட்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் பேப்பர் 1 கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 கம்பைண்டா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேப்பர் 1 மட்டும் தனியா ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். சப்ஜெக்ட் வைஸா செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க கிளாஸஸ் பார்க்கணும், எப்படி கிளாஸ் இருக்கும்னு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெமோ கிளாஸஸும் நிறைய நம்ம சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் விசாரிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இஸ் வாட்டர் ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க. தண்ணியில எந்த அளவுக்கு கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸ் கலந்துருக்கு அப்படின்ற அந்த ஃபிகரை வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடியதுதான் வாட்டர் ஹார்ட்னஸ். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். இந்த கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸ்ன்றது முக்கியம். ஏன்னா இதையே அப்படியே டைரக்டா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தண்ணியோட ஹார்ட்னஸ் நம்ம எந்த 2 ஃபேக்டர்ஸ் வச்சு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு டைரக்டாவே கொஸ்டின் வந்திருந்தது லாஸ்ட் டைம் எக்ஸாம்ல. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வாட்டர் ஹார்ட்னஸ் நம்ம ஏன் ஒரு ஃபேக்டரா எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா, இது தண்ணியோட நிறைய ஃபீச்சர்ஸை அஃபெக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி கொண்டது. லைக் தண்ணி நம்ம குடிக்கிறப்போ ஒரு தண்ணி ஒரு டேஸ்டா இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் அதுல மிக்ஸ் பண்ணிருக்கிற கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸ். அண்ட் நம்ம சோப் எந்த அளவுக்கு பயன்படுத்த போறோம் அந்த தண்ணி யூஸ் பண்ணும் பொழுது அப்படின்றதுமே. இப்போ ஒரு சில பிளேசஸ்ல நீங்க துணி துவைக்கும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா, நீங்க எத்தனை தடவை துணியை அலசினாலும் திரும்ப திரும்ப நுரை வந்துகிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் இதுவே நீங்க நல்ல தண்ணியில துணி அலசும் பொழுது ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்க வாஷ் பண்ணாலே நல்ல சோப் எல்லாம் ஃபுல்லா போயிட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். சோ இதுக்குமே வாட்டர் ஹார்ட்னஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இது மட்டும் இல்ல, நம்ம வீட்ல இருந்து இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு டேப் ஆர் ஈவன் பைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, இதுலலாம் ஒரு ஒரு மாதிரி உப்பு மாதிரி படிஞ்சிருக்குன்னு சொல்லி பாத்திருக்கீங்களா? இது கார பிடிச்சது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சோ ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா அங்கங்க திட்டு திட்டா இருக்கும். தண்ணியோட ஃப்ளோ குறைஞ்சிரும். சோ இதுக்கெல்லாமுமே இதுல மிக்ஸ் ஆயிருக்கிற கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸ் தான் காரணம். ஸோ தட் இஸ் வை வாட்டர் ஹார்ட்னஸ் ஒரு ஸ்பெசிபிக் ஃபீச்சரா பேசப்படுது. அந்த வாட்டர் ஹார்ட்னஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, எய்தர் மில்லிகிராம்ஸ் பர் லிட்டர் எவ்வளவு கலந்துருக்குன்றதை பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம். பேசிக்கலி இது யூனிட் எப்படி மெஷர் பண்ணுவோன்ற யூனிட். அப்படி இல்லைன்னா பிபிஎம் ஆஃப் CaCO3 அதை வச்சு கூட மெஷர் பண்ணலாம். அது என்ன பிபிஎம் அப்படின்னா பார்ட்ஸ் பர் மில்லியன், அதுதான் பிபிஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்ட்ஸ் பர் மில்லியன் ஆஃப் வாட் கால்சியம் கார்பனேட் ஈக்குவலண்ட். ஓகேங்களா? சோ இப்போ எந்த அளவுக்கு இந்த வேல்யூ வருதோ அதை பொறுத்து அந்த தண்ணி ரொம்ப ஹார்டா இருக்கா இல்ல சாஃப்ட் வாட்டரா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இதுக்கான அபிஷியல் கிளாசிபிகேஷனும் இருக்கு. அதை நான் உங்களுக்கு டுவர்ட்ஸ் தி எண்ட் காட்டுறேன். வாட்டர் ஹார்ட்னஸ் பொறுத்த வரைக்கும் there are 2 different types. ஒன்னு டெம்பரரி ஹார்ட்னஸ், இன்னொன்னு பெர்மனன்ட் ஹார்ட்னஸ். பேர் பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெம்பரரி ஹார்ட்னஸ் அப்படின்றது நம்மளால ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். வேற பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் அப்படின்றது அவ்வளவு சீக்கிரமா நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. டெம்பரரி ஹார்ட்னஸ் எடுத்தீங்கன்னா இது எதனால காஸ் ஆகுது அப்படின்னு பாக்குறப்ப, இதுவுமே கால்சியம் அண்ட் மெக்னீசியமால தான் காஸ் ஆகும். பட் அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம், பைகார்பனேட் ஃபார்ம் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம்னால இந்த டெம்பரரி ஹார்ட்னஸ் ஃபார்ம் ஆகும். as the name says, இது டெம்பரரி ஹார்ட்னஸ் தான். சோ இதை நம்ம தண்ணியை கொதிக்க விடுறது மூலமாவே நம்மளால இது சரி செய்ய முடியும். ஏன்னா நீங்க தண்ணியை கொதிக்க விடும் பொழுது பைகார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் கார்பனேட்ஸா மாறி பிரெசிபிடேட் ஆயிடும். பிரெசிபிடேட் ஆயிடுச்சுன்னா உங்களால ஈஸியா செக்ரிகேட் பண்ண முடியும். சோ இதை டெம்பரரி ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னா என்னன்னா, சேம் அகைன் இங்கேயுமே கால்சியம் அண்ட் மெக்னீசியம் தான். பட் ஆனா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம்னால உருவாகக்கூடியது இந்த பெர்மனன்ட் ஹார்ட்னஸ். இப்போ இதை நம்மளால பாயில் பண்ணி ரிமூவ் பண்ண முடியாது. பட் இதுவுமே நம்மளால பண்ண முடியும். there is a possibility of removing, பட் பாயிலிங்னால ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, டெம்பரரி ஹார்ட்னஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் குவைட் ஈஸி. ஏன்னா பாயில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லைம் யூஸ் பண்ணி கிளார்க் மெத்தட்னு ஒன்று இருக்கு. இது நம்ம இன் டீட்டெயிலாம் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது சுண்ணாம்பு பேசிக்லி லைம்ன்றது, சோ அதை யூஸ் பண்ணி வாட்டரோட ஹார்ட்னஸை குறைக்கலாம். பட் இதுவே பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னு வரும்பொழுது இதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஈவன் நிறைய வீடுகள்லயுமே இப்ப நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சிஸ்டம், RO வாட்டர் பியூரிஃபையர் அப்படி சொல்றோம்ல. சோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணலாம். இதுவுமே நம்ம டொமஸ்டிக்கலி வீட்டுல பயன்படுத்தக்கூடிய
வாட்டர் ஃபில்டர்ஸ்ல இருக்கக்கூடியது தான் இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ் அப்படின்றதுமே. ஆர் நம்ம வாஷிங் சோடா யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஹார்ட்னஸ் பொறுத்த வரைக்கும் கிளாசிபிகேஷன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இதை எப்படி நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம்னா சிஎஸ்சிஓ3யோட ஈக்குவேலன்ஸ் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். அது எந்த அளவுக்கு பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து. அண்ட் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே இதுக்குன்னே தனியா வந்து ஒதுக்கப்பட்ட ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்னஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தண்ணி நீங்க எடுக்கிறீங்க, அந்த தண்ணியோட ஹார்ட்னஸ் வந்து நீங்க மெஷர் பண்றீங்க, ஒரு 0 to 60 அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னா இட் இஸ் கன்சிடர் டு பி சாஃப்ட் வாட்டர். அது ஹார்ட் வாட்டர்லாம் கிடையாது. பட் இதுவே 61 to 120 ரேஞ்ச்ல இருந்ததுன்னா மாடரேட்லி ஹார்ட்ல வரும். இதே 121 to 180ல இருந்ததுன்னா ஹார்டு. இதே 180க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அது வெரி ஹார்ட் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு இதுல அப்படியே டைரக்டா கொஸ்டின் கேட்கலாம். இந்த டாபிக் ரிலேட்டடா, இந்த பர்டிகுலர் ஸ்லைட் ரிலேட்டடா கொஸ்டின் வரல லாஸ்ட் 2 செஷன்ல. பட் வேற வேற மாதிரி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. நான் உங்களுக்கு டுவர்ட்ஸ் த எண்ட் கொஸ்டின்ஸும் ஆட் பண்ணிருக்கேன். நம்ம சேர்ந்து வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். பட் இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல நம்மளுக்கு வெரி ஹார்ட் வாட்டர்னா அதோட நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் பொறுத்து எத்தனை mg per L இருக்கும், எத்தனை மில்லிகிராம்ஸ் per லிட்டர் வந்து இருக்கணும், இல்ல எத்தனை ppm இருக்கணும், அந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்னாடி பார்த்தோம்ல இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்றது ப்ளீஸ் நோட் இட் டவுன். மோஸ்ட் ஆஃப் த மெத்தட்ஸ் தட் வி யூஸ் ஃபார் ரிமூவிங் ஹார்ட்னஸ் எய்தர் பெர்மனன்ட்க்கு ஒர்க் பண்ணும் இல்ல டெம்பரரிக்கு ஒர்க் பண்ணும். பட் இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு ரெண்டுலயுமே வேலை செய்யும். இது நீங்க டெம்பரரிக்கும் யூஸ் பண்ணலாம், பெர்மனன்ட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுல கலந்திருக்கக்கூடிய டிசால்வ்டு அயான்ஸ், டிசால்வ்டு சால்ட் இருக்குல்ல தண்ணியில இருக்கக்கூடியது, அதை 95ல இருந்து 99% வரைக்கும் ரிமூவ் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி கொண்டது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சிஸ்டம்ஸ். இல்ல பேசிக்கலி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செமி பர்மியபிள் மெம்பரைன் ஒன்று இருக்கும். அந்த செமி பர்மியபிள் மெம்பரைன் வழியா ஒரு சில பார்ட்டிகல்ஸ்னால மட்டும்தான் பாஸ் ஆகி வெளியே வர முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ்ல கொடுத்துருக்கிறது பாருங்க. ஸோ ஒரு ப்ரெஷர்ல நம்ம ஒரு உப்பு தண்ணியவோ இல்ல வந்து அதிக ஹார்ட்னஸ் இருக்க வாட்டரையோ அந்த மெம்பரைன் மூலமா புஷ் பண்ணும் பொழுது சால்ட் எல்லாமே இந்த பக்கமே தங்கிடும். நம்மளுக்கு அதர் சைட் ஆஃப் த மெம்பரைன்ல ஃப்ரெஷ் வாட்டரா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த செமி பர்மியபிள் மெம்பரைனை தான் நம்ம வந்து நிறைய டைம் சேஞ்ச் பண்ணுவோம் டிபெண்டிங் ஆன் த ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டர். இதை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம வீட்டுல வந்து சர்வீஸ் பண்றதுக்கு வருவாங்கல்ல ஆர்ஓ சிஸ்டம், அவங்க வந்து இதை தான் சேஞ்ச் பண்ணிட்டு போவாங்க. ஸோ தட் வாட்டர் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து பியூரிஃபை ஆகி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் இந்த டாபிக்ல நம்மளுக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே லாஸ்ட் ஃபியூ செஷன்ஸ்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ப்ரிசைஸா சொல்லணும்னா 9 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு வேற வேற ஷிஃப்ட்ல. அதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இங்க பாருங்களேன், சாஃப்ட்னிங் ஆஃப் ஹார்ட் வாட்டர் இஸ் டன் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஏரேஷன், பாய்லிங், லைம் சோடா, ஓசனேஷன், அயான் எக்ஸ்சேஞ்ச் அப்படி கொடுத்துருக்காங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஆக்சுவலா தெரிஞ்ச டேர்ம்ஸ். நீங்க வாட்டர் பியூரிஃபிகேஷனும் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸா தான் இருக்கும். இதுல இந்த ஏரேஷனும் ஓசனேஷனும் இருக்குல்ல, இது ரெண்டும் நம்ம வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல பயன்படுத்தக்கூடிய மெத்தட்ஸ். ஓகேங்களா? சோ அப்போ நம்மளுக்கு ஏ அண்ட் டி வரக்கூடாது. அதை வச்சு நீங்க எலிமினேட் பண்ணீங்கன்னாலே பிசிஇ அதாவது பாய்லிங், லைம் சோடா, அயன் எக்ஸ்சேஞ்ச் இந்த 3 தான் வந்து ஹார்ட் வாட்டரை வந்து சாஃப்ட்னிங் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்பயுமே நம்மளுக்கு கொஸ்டின் வர்றது ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஓவராலாவாச்சு எல்லா டாபிக்கையும் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஹார்ட்னஸ் பத்தியும் தெரிஞ்சிருக்கு, பிளஸ் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பத்தியும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களால இது ஈஸியா எலிமினேட் பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வந்திருக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டெம்பரரி ஹார்ட்னஸ் இன் வாட்டர் இஸ் ஆல்சோ நோன் as அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் அண்ட் டெம்பரரி ஹார்ட்னஸ் 2 டைப்ஸ் வந்து பார்த்தோமா? ரெண்டுமே கால்சியம் அண்ட் மெக்னீசியம் பேஸ்டு தான். பட் அதுல whether it is sulfate, whether it is chloride, whether it is carbonate பொறுத்து சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு. கரெக்டா? சோ இதுல டெம்பரேட் ஹார்ட்னஸ் நம்ம கார்பனேட் ஹார்ட்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்க என்னன்னு தெரிஞ்சிருந்தா கூட பதிலளிக்க முடியற மாதிரியான ஒரு டாபிக் தான். இந்த 2 கொஸ்டின்ஸ்மே நம்மளுக்கு லாஸ்ட் 2 செஷன்ஸ்ல வந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சோ ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர்ல இது தவிர நீங்க வேற எதுவும் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சோ ஹார்ட்லி 5 to 10 minutes தான். நீங்க பீப்புள் அண்ட் என்வாயன்மெண்ட்ல டாபிக்ஸ் நிறைய இருக்குமே ஒழிய ஒரு டாபிக்குக்கும் நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரம் வந்து ஹார்ட்லி 5 to 10 minutes தான். பட் அதை நீங்க மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணும். ஏன்னா இயர்ஸ் இருக்கும், நேம்ஸ் இருக்கும், கெமிக்கல் நேம்ஸ் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு மேபி பரிச்சயம் இல்லாத டாபிக்ஸா இருக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா. சோ நீங்க வந்து ரிவிஷன்ஸ் நிறைய பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நிறைய பேர் இக்னோர் பண்ணக்கூடிய டாபிக்ஸை நீங்க படிக்கும் பொழுது உங்களோட மார்க் வந்து தூக்கி கொடுக்கும். சோ நிறைய டாபிக்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா யூனிட்ஸுமே படிக்க பாருங்க. ஓகேங்களா? அண்ட் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் எனி அதர் பர்டிகுலர் டாபிக், பேப்பர் 1ல இந்த ஒரு டாபிக் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால இதை படிக்க முடியல, இல்ல படிச்சாலும் மறந்துருது, இந்த மாதிரி ஏதாவது டாபிக் உங்களுக்கு இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அப்கமிங் டேஸ்ல வில் மேக் வீடியோஸ் ரிலேட்டட் டு தட்.
அகாடமில யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட்டுக்கு மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். பேப்பர் 1 தனியாவும் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது பேப்பர் 1 பேப்பர் 2 கம்பைண்டாவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க, எல்லா டீடைல்ஸுமே இருக்கு. எக்ஸாமுக்கு நம்மளுக்கு குட் அமௌண்ட் ஆஃப் டைம் இப்பயுமே இருக்கு. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.